அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன் திஸ் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 1 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வெளியில் வந்திருக்கு. போத் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ் ஆஃப் பிடிஎஸ் எக்ஸாம்ஸ் டேட்ஸ் மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லேட்டாக. இந்த வீடியோவில் நம்ம அனாட்டமி சப்ஜெக்டை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட காலேஜில் மற்றும் எனக்கு தெரிஞ்ச டாப்பர்ஸ்ட்டை எல்லார்ட்டையும் கேட்டு சில நோட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஒரு கிளியர் கட்டாக ஒரு 3 பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் எப்படியெல்லாம் அனாட்டமி சப்ஜெக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு. இந்த வீடியோ நான் ரொம்ப லென்த்தாக கொண்டு போக விரும்பலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் அனாட்டமி அப்படின்னு பேசிக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அதாவது பிக்சரை பார்த்து அதை ரெப்ரசென்ட் பண்ணி நோட்ஸ் எழுதுற மாதிரி, அதுதான் பேசிக்கான விஷயமே. படம் பார்த்து கதை சொல்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினா இருக்கட்டும், நீங்க ஒரு டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரோட்டி ட்ரையாங்கிள் உங்களுக்கு கேட்குறாங்க ஒரு எஸ்ஏ அப்படின்னா, கரோட்டி ட்ரையாங்கிளோட டயக்ராம்ஸ் இருக்கும்ல, அது ஒரு 2 or 3 டயக்ராம்ஸ் இருக்கும். பார்டர்ஸ் அந்த மாதிரிலாம், நேவ்ஸ் அண்ட் உள்ள இருக்க ஆர்டரிஸ், வெயின்ஸ் அதை பத்திலாம் வரைகிற மாதிரி, அந்த மாதிரி பிக்சர்ஸை நீங்க டிரா பண்ணிட்டு, இந்த ஸ்ட்ரக்சருக்கு சுப்பீரியரா எது இருக்கு, இன்ஃபீரியரா எது இருக்கு, இந்த பார்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், கிளினிக்கல் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா அது ஒரு அழகான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். அண்ட் சாப்டர்ஸை இன்டர் ரிலேட் பண்ணி படிக்க சொல்றது, இது ஒரு ஒன் ஆஃப் த என்னோட கிளாஸ்மேட்டோட சஜஷன். நீங்க இதை ஃபைனலா எல்லா சாப்டரும் படிக்கும் போது தான் உணர்வீங்க. லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டரோட இன்டர் ரிலேட்டடா இருக்கும். இந்த ஒரு சாப்டர்ல ஒரு வேர்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஆனா அதை நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லயே படிச்சிருப்போம் ஒரு எலாபரேட்டான விஷயமா. அதை இன்டர் ரிலேட் பண்ணி நம்ம படிச்சிட்டோம்னா ரிவிஷன் அப்பவும் சரி அண்ட் எக்ஸாம்ல நம்ம ரைட் பண்றப்பையும் ஈஸியா மெமரைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுத முடியும். அண்ட் தேர்ட் அண்ட் ஒன் சூப்பர் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதுக்கான டயக்ராம் நீங்க ரிலேட்டடான டயக்ராமையாவது டிரா பண்ணி வைக்கணும். அண்ட் எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணுங்க, எந்த ஒரு கொஸ்டினையுமே லீவா விட்டுறாதீங்க. இதுதான் ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும், டாப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாரோட ஒரு சொல்லக்கூடிய விஷயமாவே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் அப்ரோச் பண்ண போறீங்க. ஸோ எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போங்க. மேக்சிமம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க படிச்ச கொஸ்டின் தான் வரும். அந்த இடத்துல பதட்டமாகாம நிதானமா முடிவெடுத்து எந்த கொஸ்டினுக்கு எந்த டயக்ராம் வரையணும் அந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சு பார்ட்ஸ் மார்க் பண்ணி அந்த கொஸ்டினை ஈஸியா அப்ரோச் பண்ணி அழகான முறையில ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஸ்டிங்ஷன், ஹானர் எல்லாமே வாங்க முடியும். தேங்க்யூ. இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். மேலும் இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.